இந்த விழாவின் நாயகர் நாஞ்சில் நாடன் அவர்களே, நாஞ்சில் நாடனை பாராட்டி வாழ்த்தி உரையாற்றிய பின்னாலே உரையாற்ற இருக்கிற சக படைப்பாளிகளே, திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களே, என்னை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமைன்னு போட்டிருந்தாங்க. அழைப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நான் உட்காந்துருக்கும் போது ஏதோ தலைமுறை 4 வார்த்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சினேன். நிகழ்ச்சி பாட்டு நான் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. இப்போ நான் நடுவில் நாஞ்சில் நாடனை பற்றி பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன். என்ன ஒரு சிக்கல்னா, தலைமைன்னு இருக்கும்போது அந்த தலைமைக்கான இடத்துலேருந்து நான் என் விஷயங்களை யோசனை பண்ணி வச்சுக்கிறேன். தலைமை உரைன்னு கொஞ்சம் பேச போகிறோம், எல்லாரும் பேசி முடிச்சப்படி முடிவு உரைன்னு 2 வார்த்தை பேச போகிறோம், அது 2 தடவை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினச்சின்னு ரொம்ப தெம்பாக இருந்தேன். கிட்டத்தட்ட அது அந்த உரிமை பறிமுதல் செய்யப்பட்டது போல நீங்கள் ஒரே சான்ஸ் தான், உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் பேசிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் 2 தடவை என்ன பேசணும்னு நினச்சிருந்தோம்னா, அந்த 2 தடவை பேசணும் சேர்த்து இந்த ஒரே தடவையில் பேசிட்டு போயிடணும். அது ஏன் நான் 2ஆ பிரிச்சுன்றதை கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த அழைப்புதல நாஞ்சில் நாடனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு போட்டிருந்தது. இந்த பாராட்டு என்கிற சொல் ஒரு மரபு கருதிய சொல்ல, அதை கிட்டத்தட்ட ஞானி ஓரளவுக்கு அதை வெளிப்படுத்திட்டாரு. நாஞ்சில் நாடனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதற்காக அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை, அவருடைய வாசகர்களாகிய நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தருணம் இது என்பதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னு சொன்னா, நாஞ்சில் நாடன் என்கிற படைப்பாளி ஒரு புறத்தில் இருக்கார், அவருடைய படைப்புகள் இன்னொரு புறத்தில் இருக்கிறது. இந்த அகாடமி விருது வழங்கப்படுவதற்கு முன்னும் அதே நிலைதான், விருது வழங்கப்பட்ட பின்பும் அதே நிலைதான். இந்த விருதுனால அந்த படைப்பு எந்த விதமான மாற்றத்தையும் அது ஏற்படுத்த போவதில்லை. படைப்பு அதனுடைய சொந்த வீரியத்தில், தன்னுடைய சுய பலத்தில் அது நிற்கும், என்றைக்கும் நின்று கொண்டிருக்கும். அது இந்த அகாடமி போய் ஒன்றும் பண்ண போறதில்லை. அப்ப பாராட்டு எதுக்கு அப்படின்னா, எனக்கு தோணுச்சு இந்த பாராட்டு சாகித்ய அகாடமி நிறுவனத்துக்கு. ஏன் இந்த ஆண்டு உருப்படியா ஒருத்தர் கொடுத்திருப்பார், அதனால ரொம்ப மகிழ்ச்சி என்று நம்ம பாராட்டலாம். அப்புறம் கூடவே பாலுமகேந்திரா அவர்களும் ஒரு செய்தி குறிப்பிட்டார். இதெல்லாம் நான் பேசுற நேரத்தின விஷயம், அதை உங்களுக்கு புள்ளி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. தொடர்ந்து நான் சொல்லணும். சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட உடனே அந்த யானை வரும் மின்னை மணி ஓசை வரும் மின்னை, அது போல சர்ச்சைகளும் கூடவே வந்துடும். இவரு கொடுக்கலாமா, கொடுக்க தகுமா, அதுவா இதுவா என்னெல்லாம் வரும். இது காட்சி முடிச்சுன்னு எந்த சத்தத்தையும் காணும், இது எனக்கு தெரிஞ்ச எந்த சத்தமும் காணும். அப்படின்னா தகுதியுடைய ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனால இது அமைதி காக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான செய்தி. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சாகித்ய அகாடமி விருது வழங்கியதை காட்டிலும் தமிழ் இலக்கிய சூழல் நாஞ்சில் நாடனுக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டதற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், தடையிலா சான்றிதழ், இது சாகித்ய அகாடமி விருதை விட மகத்தான விருது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த விருதை வாங்கி சந்தோஷத்துல இங்க குறைச்சல் கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்க கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த சர்ச்சைகள் வரும்போது மற்ற நேரம்லாம் நான் நினைக்கிறது, எனக்கு இந்த சாகித்ய அகாடமி நிறுவனம் அந்த பரிசெல்லாம் ஒரு சில பல சிக்கல்களோடு கூடிய ஒரு இளம்பெண், கவர்ச்சிகரமான இளம்பெண் போல தோணும் எனக்கு. ஏன் அப்படி நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இது யாராரு கூட போகும்போது அவங்க கூட பொரியா சரியா இருக்குமா, இவங்க கூட பொரியா சரியா இருக்குமான்னு பொம்மை கிடையாது. ஆக்சுவலா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு பரவசம் வரத்தானே செய்யுது. அது குறையா சொல்ல முடியாது, அது இயல்பானது, நியாயமானது, ஒரு படைப்பாளனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அந்த மாதிரி. ஆனால் படைக்கிற தருணத்துல நம்ம இதெல்லாம் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல, நம்ம படைக்கிற நம்ம வேலை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறது. நீ விருது கொடுத்தா கொடுத்ததோ கொடுக்கல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதனால் நீ கொடுக்கறதுனால அது ஏதோ அந்த இடத்துல பறக்க போதில்லை, கொடுக்கலன்னா ஏதோ அதுல பாதாளத்துல போய் ஊந்துற போதில்லை, அது அதனுடைய வீதத்தில் நிக்க போகுது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கடலும் கிழவனும் எழுதின ஹெமிங்வேக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட செய்தியும் அவர் மீன் பிடிச்சுங்கிறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்களா, ஓஹோ அப்படியா, அவ்வளவுதான், கொடுத்துக்கோ போய் எனக்கு அதை பத்தி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இவர் இந்த சாகித்ய அகாடமி விருது என்கிற இந்த ஒரு தருணம், நம்ம இதெல்லாம் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது என்பதை தாண்டி அது வேற ஒன்று. அதை தாண்டி அந்த படைப்புகள் அதனுடைய வீரியத்தில் நிற்கும் என்ற
ஒரு நம்பிக்கையை, மன மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் சுருக்கமாக ஒரு 2-3 செய்திகளை அவரை பற்றி, அவருடைய தனித்தன்மை என்ன, நான் எவ்வளோ படைப்பாளிகள் இருக்கிறாங்க, அவருடைய தனித்தன்மை என்ன, தனித்தன்மையாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 70களில் ஏராளமான படைப்பாளிகள், ஏராளமான ஒரு 10-12 பேர் சிறுகதை ஆசிரியர்களாக, கவிஞர்களாக, பல எழுத்தாளர்கள் வந்தாங்க. ஆனால் அவங்க யாருமே தொடர்ந்து எழுதுறது, வெவ்வேறு திசையில ஈர்க்கப்பட்டு, அரசியல் தளத்தில் வெவ்வேறு தளங்களில் ஈர்க்கப்பட்டு அப்படி போனாங்க. அதில் நானும் ஒரு ஆள், நானும் ஒரு விதமாக போய் சேர்ந்தது வேற கதை. ஆனால் இவர் நாஞ்சில் நாடன் அவர்கள் தொடர்ந்து 70களில், 80களில், 90களில் தொடர்ந்து எழுதி கொண்டே தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த தலைமுறை வாசகர்களையும் அவர் தொடர்ந்து தன் இருப்பை வெளிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய சிறப்பான அம்சமாக நான் கருதுகிறேன். ஒண்ணு. 2வது அம்சம் என்னன்னா, இந்த தமிழ் இலக்கிய சூழலை நான் பாகுபடுத்தி பார்க்கும்போது, ஒருபுறம் பழமைவாதிகள், பழசிலேயே எல்லாம் இருக்குன்னு அதுலேயே தெல்லாங்கி நடக்கிற கூட்டம் ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, பழசெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதிநவீனம், ஐரோப்பிய இலக்கியம், அமெரிக்க இலக்கியம், அந்த இலக்கியம் எல்லாம் ஃபாரின் தான், அவங்க வேற எதுவும் பேச மாட்டாங்க. தமிழ் இலக்கியம்னா அதுல இணையாகுது அப்படின்னு இழப்பந்த எழுதிட்டு போடுவாங்க. அப்ப எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. என்ன இது, ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இது, இன்னொன்னு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது. பழமை இலக்கிய வளத்திலிருந்து, அதனுடைய பாரம்பரியத்திலிருந்து, அதனுடைய செழுமையிலிருந்து உள்வாங்கப்பட்டு நவீன வாழ்க்கையை, நவீன இலக்கிய தடத்திலே தன்னுடைய பார்வை செலுத்தி அப்படி ஒரு படைப்புகள், அப்படி சிந்திக்கிற ஒரு படைப்பாளன் இல்லையே என்று எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது உண்டு. அந்த ஏக்கத்தை நான் இருக்கிறேன் இதை நிறைவு செய்வதற்கு என்று அந்த பழமையும், படைப்பினுடைய வேர்களையும், அதனுடைய செழுமையும், அதனுடைய உரத்திலே அதை உள்வாங்கி தன்னுடைய நவீன படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளி நாஞ்சில் நாடன் என்பது அவருக்கான ஒரு தனித்தன்மையாக நான் கருதுகிறேன். நீங்க அவருடைய கட்டுரைகளையும் சரி, அவருடைய புனை விலக்கியங்களையும் சரி, சிறுகதைகளையும் நவீனங்களையும் சரி, இடையில மிக சாதாரணமாக அந்த சொல்லாடல்கள், பழமை சார்ந்த சொல்லாடல்கள் எனக்கு வந்து இருக்கும். இந்த விஷயத்துக்குள்ள இன்னொன்னையும் சொல்லிடணும். என்ன வருதுன்னா, தமிழ்நாட்டில் பகுத்தறிவு இயக்கம், இந்த பகுத்தறிவு சிந்தனைன்னு ஒன்று வந்து, நான் பகுத்தறிவு வேணாம்னு சொல்ல, பகுத்தறிவுக்கு ஒரு அளவு இருக்குது. எந்த அளவுக்கு வந்து அவங்க பகுத்தறிவு அப்படின்னு, இது அளவு கடந்து போய் ஒரு மனுஷனை உண்டு இல்லைன்னா ஆகிற அளவுக்கு அது போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்முடைய பழமையான வளங்களிலிருந்து, வேர்களிலிருந்து நாம் துண்டிக்கப்பட்டு அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக அந்தரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு நேரம் மிகப்பெரிய அவலம், மிகப்பெரும் கொடுமை. நான் பல நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. மேற்கு வங்க அங்கேயும் இடசாரி அமைப்புகள் தான் வந்துச்சு, அவங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள் தான். ஆனால் அவங்க மரபை யாரும் விட்டு கொடுக்கல. கேரளம் இடசாரிகள் சிந்தனைகள், அந்த மாதிரியான ஒரு பகுத்தறிவு சிந்தனைகள் அதெல்லாம் வந்துச்சு. இருந்தாலும் கூட அவங்க யாரும் அவங்களுடைய மரபை விட்டு கொடுக்கல. ஒரு திரைப்படத்தையோ ஒரு கலை நிகழ்ச்சியோ ஏதோ ஒன்று பார்த்தோன்னா இது மலையாள அடையாளம், கேரள அடையாளம், இது அடையாளம் அப்படின்னு காட்ட முடியும். ஆனால் தமிழனுக்கு அப்படிப்பட்ட அடையாளங்கள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லப்பட்டோ, அல்லது அப்படி அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டோ, அந்த பழமையிலிருந்து, வேர்களிலிருந்து துண்டிக்கப்பட்டவனாக தமிழன் இருக்கிறது தான் பல்வேறு கொடுமைகளுக்கு அது மூல ஊற்று. அதை மறந்துடக்கூடாது. பல்வேறு கொடுமைகள், நான் எல்லா கொடுமையும் சேர்த்து சொல்றேன். சமீபத்தில் நடந்த 7 கொடுமைகள் உள்ளிட்டு அனைத்து விதமான கொடுமைகளுக்கும் தமிழன் ஆதரவற்றவனாக, நிராதரவனாக, தன்னுடைய வேர்களையும் அடையாளங்களையும் இழந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பது ஒரு முக்கிய காரணம். அந்த பின்னணியில் பார்க்கும்போது நாஞ்சில் நாடனுடைய அடையாளம் என்பது, அந்த தமிழ் அடையாளம் என்பது, அது தொடர்ந்து அந்த பாரம்பரியத்திலிருந்தும் மரபிலிருந்தும் இந்த நவீனத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நாஞ்சில் நாடனுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு. அப்புறம் நான் வேற சில விஷயங்களை யோசிக்கும் போது, ஒரு எழுத்தாளன் சக எழுத்தாளனை நேசிக்கிறது, சக எழுத்தாளன் என்னுடைய அட்மையர் ஆகிறது, அதை பார்த்து ஒரு வியந்தோதுவது, பரவசப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப அரிது. அதை நல்லா நம்மளோட ஒரு தினசா எழுதுகிறாரு அப்படி ஒரு உள்ள ஒரு மாதிரியா இருக்கு. அதை வெளிப்படுத்தலைன்னா கூட அது ஒரு மாதிரியெல்லாம் இருக்கும். அது இது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அப்படின்னு சொன்னால், ஜெயமோகனுடைய நாவலின் வாசகர்கள் அந்த ஈடுபாட்டின் அடிப்படையில் உருவான அமைப்பு என்பதாக நான் கருதிய அனுமானம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜெயமோகன் அவர்கள் தன்னை விட 15 வயது மூத்த நாஞ்சில் நாடனை பற்றி, அவருடைய படைப்புகளை, அவருடைய தனிப்பட்ட ஆளுமையை, இதை பற்றிலாம் ரொம்ப ஒரு வியந்தோரி கமண்டல நதி என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அது கிட்டத்தட்ட ஒரு 60-70 பக்கம் நாஞ்சில் நாடனுடைய புனை உலகு பற்றிய சிறப்புகள், அதை பற்றிய புரிதல்கள், அதை பற்றி நமக்கு
ஒரு தொடர்புல ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு எழுத்துக்கள். அதற்கு பிறகு ஒரு 40 பக்கம் நாஞ்சில் நாடனுடைய ஒரு மனிதனாக, நாஞ்சில் நாடன் என்கிற ஒரு மனிதனுடைய ஆளுமையை பற்றி, அவருடைய பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள், இயல்புகள், சிறப்பன்மைகள், இதை பற்றியெல்லாம் ஒரு 40 பக்கம். அப்படி இது ஒன்றும் இல்லை, அந்த கமண்டல நதி என்கிற ஒரு சின்ன நூலை படித்தால் போதும் நாஞ்சில் நாடனுடைய புனை உலகில் நாம் பயணம் செய்வதற்கும், நாஞ்சில் நாடன் என்கிற ஒரு மனித ஆளுமையின் ஊடே நாம் பயணம் செய்வதற்குமான ஒரு வழித்தடம் என்பது அந்த நூல் மூலமாக கிடைத்துவிடும் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பேர். எந்த எழுத்தாளனுக்கு அது கிடைச்சதில்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு இருக்க தமிழ் இலக்கிய சூழல் குறித்து எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிற்றறிவை வைத்து நான் யோசிக்கும் பொழுது புதுமைப்பித்தனுக்கு ஒரு ரகுநாதன் கிடைச்சார். அதுக்கு பிறகு நாஞ்சில் நாடனுக்கு ஒரு ஜெயமோகன் என்பது விமர்சகராக இல்லை, அவரும் ஒரு மிக சிறந்த படைப்பாளியாக அப்படி ஒரு ஈடுபாட்டோடு இருப்பது என்பது அது ஜெயமோகன் செய்திருக்கக்கூடிய பணியின் சிறப்பு என்பதை விட இது நாஞ்சில் நாடனுக்கு கிடைத்திருக்கிற பேர் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அது எல்லாருக்கும் வாய்க்காது, அது ரொம்ப சிறப்பு அம்சம். அப்புறம் இதெல்லாம் தாண்டி கடைசியா ஒரு சராசரி மனிதனாக, ஒரு லௌகீக மனிதனாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் நாஞ்சில் நாடன் அவர்கள் 30/12/2010 63 அகவையை பூர்த்தி செய்து 64வது வயதுல 2 நாளை கடந்த 3வது நாள் வந்திருக்காரு. இப்படி ஒரு 60 வயதை கடக்கும் போது இந்த வாழ்க்கையை பத்தி, இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், அப்படி எல்லாம் யோசிக்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைவளிக்கக்கூடிய திசைகள், தடங்கள் 2. ஒன்று சொந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில பெறக்கூடிய வெற்றி. 2வது தான் விரும்பக்கூடிய துறையில் செயல்பட்டு அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி, அதில் கிடைக்கக்கூடிய நிறைவு. அப்படி பார்க்கும்போது ஜெயமோகன் நூலை ரெஃபரன்ஸா வச்சுன்னு நான் சொன்னேன்னா, நாஞ்சில் நாடன் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு சிறப்பான முறையிலே, ஒரு நல்ல நிலையிலே, ஒரு குடும்ப தலைவன் என்ற முறையில் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்து அது குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிள்ளைகளை, சகோதரிகளை, மற்றவர்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்பது ஒரு மன நிறைவளிக்கக்கூடியது. பரவாயில்ல, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நிறைவு. 2வது நிறைவுனா, தான் விரும்புகிற துறையில் ஈடுபட்டு பணியாற்றி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மனநிறைவும், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சமூக அங்கீகாரம், வெளியுலக அங்கீகாரமும். அவர் சுப்பிரமணியாக இருந்து அவர் அந்த தொழிலை தன்னுடைய சுபாவத்துக்கு, தன்னுடைய மனசுக்கு ஒரு இணக்கமற்ற, பொருத்தமற்ற, ஒரு அன்றாடம் ஒரு சல்லையாக கருதக்கூடிய ஒரு முகவர் பணியை பார்த்து கொண்டு இந்த பணிக்கு அப்பால இந்த எழுத்துத்துறையை அவர் ஈடுபாட்டோடு தேர்ந்தெடுத்து அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில இவர் தொடர்ந்து எழுதி அந்த எழுத்தில் தன் இருப்பை தக்க வைத்துக் கொண்டு அதுல சாதனைகள் படைத்திருக்கிறார் என்ற முறையில பார்த்தோம் சொன்னா, அவருடைய அக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிறைவு. வெளியில தான் விரும்பிய துறையில், குறிப்பாக அது வயிற்று பிழைப்புக்காக, வருவாய்க்காக வேறு ஒரு பணியை பார்த்தாலும் கூட அந்த பணியை கடந்து தான் ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய இந்த எழுத்து துறையிலே தொடர்ந்து எழுதி அந்த புனை உலகத்திலே ஒரு உரிய அங்கீகாரத்தையும் பெற்று இந்த விருதுகளை எல்லாம் பெற்று இப்படி இவ்வளவு பேரும் ஒன்னா இருந்து நம்ம மகிழ்ச்சியை பரிவர்த்தனை செய்து கொண்டு பகிர்ந்து கொண்டு அவரை பாராட்டக்கூடிய நிலையில அவருக்கு ஒரு மிக பெரும் நிறைவு அளிக்கக்கூடியதாக இதை நான் பார்க்கிறேன். 2 அப்பால கடைசியா 2 என்னுடைய மன வெளிப்பாட்டை உங்ககிட்ட கொண்டு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப படைப்புல படிக்கும் போதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம்னா அந்த நெல்லை மாவட்டத்துக்கு ஒரு தனி மொழி இருக்கும். அந்த மொழியினுடைய அடையாளத்தோடு அங்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வரும். அதே மாதிரி நாஞ்சில் மண் சொன்னாக்கா நாஞ்சில் நாட்டினுடைய மொழி, வட்டார இலக்கியங்கள் அதோட சேர்ந்து அவங்களுடைய படைப்புகள் வரும். இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்டம் சார்ந்திருக்கக்கூடிய மொழி அப்படிலாம் நினைக்கும் போது நான் இருக்கிறது தென்னார்காடு மாவட்டம் ஏற்கனவே ஒருங்கிணைந்த விழுப்புரம், கடலூர் மாவட்டம். தென்னார்காடு மாவட்டத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, மொழி இருக்குது, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சரியா பதிவு பண்ணப்படாமல் இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப மனசுல வருத்தங்கள் உண்டு. அந்த வருத்தங்களை எல்லாம் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நெல்லை மாவட்ட இலக்கியங்களுக்கும், நாஞ்சில் வட்டார இலக்கியங்களுக்கும், கொங்குமண்ணின் இலக்கியங்களுக்கும், தஞ்சாவூர் இலக்கியங்களுக்கும் கிட்டத்தட்ட நிகராக தமிழ் மண்ணிலே தென்னார்காடு மாவட்ட மொழி, அந்த மண்ணினுடைய மக்களை பற்றி எழுதி கொண்டு இந்த கண்ணனை குணசேகரன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாளர். ராமகிருஷ்ணன் பேசும்போது சொன்னாரு, இந்த நாஞ்சில் நாடனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருது என்பது நாஞ்சில் நாட்டு மக்களுக்கு கிடைத்த விருது அப்படின்னு சொன்னாரு. அப்படி அது கூட சுரிக்காதீங்க, இது தமிழ்நாட்டு மக்களுக்காக கிடைச்ச விருது தான்.
எல்லாருமே அதில் பங்கு இருக்குது. தமிழ்நாட்டில் நாஞ்சில் மக்களுடைய அடையாளத்தை காட்டி அந்த அடையாளத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரம், அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இந்த தென்னார்காடு மாவட்டம் இலக்கியங்களுக்கு, கண்மணி குணசேகரனுக்கு எதிர்காலத்தில் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை ஏன் இங்க வச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த சகதி அகாடமி வழங்குவதற்கான குழுக்கள், அதுக்கான கமிட்டிகள், அதற்கான பரிந்துரைப்பான நபர்கள், இதெல்லாம் ஒரு ஒரு வகையான ப்ராசஸ்ல தொடங்குது. அப்படி போது இங்க கண்மணி குணசேகரன் என்ற ஒரு படைப்பாளியும் இருக்கிறார் என்பதை, அவர் நாஞ்சில் நாடு வாழ்த்தி ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசி போறாரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்றது பலருக்கு தெரியாம இருக்கலாம். பல பேருக்கு பல படைப்புகள் உருவானும் சமூக அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு. அந்த மாதிரி அளவுல இவருக்கு கண்மணி குணசேகரனை பொறுத்தவரையிலே ஒரு 3 கவிதை தொகுதிகள், 3 நவீனங்கள், 4 சிறுகதை தொகுதிகள், அது அல்லாமல் நடுநாட்டு சொல்லகராதி என்று அது ஒரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்கினா கூட அவ்வளவு சிறப்பா செய்ய முடியாது. அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியை நடுநாட்டு சொல்லகராதி, தமிழ் சொல்லகராதி என்ற ஒரு அகராதி அங்க தயார் பண்ணி போட்டிருக்காரு. அவர் போக்குவரத்து துறையிலே பணிமனையிலே பணியாற்றி கொண்டு, சாதாரண தொழிலாளிகளை பணியாற்றி கொண்டு இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு போக்குவரத்து தொழிலாளி என்பது ஏதோ அவரை பற்றி கருணை போடுற மாதிரி வச்சுக்காரு. அவர் அப்படி பணியாளராக இருக்கிறார் தகவல். அப்படி படைப்பாளிகள் பல இடங்களிலிருந்து, பல முனைகளிலிருந்து வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்மணி குணசேகரன் இந்த சாகித்ய அகாடமியில என்னன்னா 55 வயசு 60 வயசு தானதான் வழங்குறது இது ஒரு பிரின்சிபல் சொல்லாம வச்சுக்கிறாங்க. நான் சொல்றேன், இளைஞர்களா இருக்கும்போதே அவங்க எல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துங்க, அதுக்கான முயற்சியெல்லாம் இறங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து கடைசியா தயவு செய்து யாரும் இந்த கூட்டத்தை, நான் எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதோ அந்த கூட்டத்தை இந்த திசை திருப்பதற்காக வேற மாதிரியாக எடுத்துக்காம, எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் அத்துணை பேரும் தான் உண்டு தன்னை எழுத்து உண்டு என்று வாழ்ந்துவிட முடியாது, வாழவும் கூடாது. அதை தாண்டி தன்னுடைய சமூகத்திலே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதிலே நம்முடைய பங்களிப்பு என்ன, மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஒரு குறைந்தபட்ச அக்கறை எடுத்துக்கொண்டு அதுல நாம தலையிட்டு நம்ம கருத்து சொல்ல வேண்டியதோ, நம்மளுடைய செயல் ஈடுபாடு ஏதோ தேவையோ, ஏதோ ஒரு வகையில் நாம் பங்காற்ற வேண்டும். அந்த சமூக பொறுப்பும் கடமையும் இங்க உள்ள படைப்பாளிகளும் சரி, வந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களும், படைப்பாளிகள்லாம் இங்க ஏதோ ஒரு பேசத்துக்குன்னு கொஞ்சம் பேரை கூட்டு இங்க வச்சிருக்காங்க. இதை தாண்டி மகத்துவமான மனிதர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அதனால இவர்கள் ஏதோ இலக்கிய ஆர்வலர்கள் என்பதில் ஒவ்வொருவரும் ஒரு படைப்பாளிகள், சிறந்த சிந்தனையாளர்கள் பல பேர் இருக்கிறோம் இங்க. நம்ம இவ்வளவு பேரும் நமக்கு ஒரு சமூக கடமை இருக்கிறது என்ற முறையில இங்க ஒரு வாரமா பத்திரிகை வந்து இருக்கக்கூடிய செய்திகளை படிச்சிருப்பீங்க. விநாயக் என்ற ஒரு மருத்துவர், அவர் சாதாரண மருத்துவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மெடிக்கல் ஷாப்ல மாசம் தோறும் என்ன கமிஷன் மூலமா வரும், இருபாடு தொட்டு பார்த்துட்டு தலைவலியா ஜுரமான்னு கேட்டு எதுவாக இருந்தாலும் 1.5 பக்கத்துக்கு மருந்து எழுதி கொடுத்துடலாம், சுகபாகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் மருத்துவம் மட்டும் வாழாமல் மனித உரிமை போராளியாக வாழ்ந்ததனுடைய விளைவு நக்சலைட்டுகள் உதவினார், மாவோயிஸ்டுகள் உதவினார் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டின் மேல அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய ரெய்ப்பூர் கோர்ட்ல ஏற்கனவே 2 ஆண்டுக்கு மேல சிறையில் பிணையில வந்தவரை இதுக்கு போய் வாழ்நாள் தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் சிறையில் இருப்பதை கண்டித்து நாடு முழுவதும் மனித உரிமை இயக்கங்கள் பல்வேறு தளத்திலே பல்வேறு நிலையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் நான் உங்களிடத்தில் வேண்டுவதெல்லாம், இந்த கூட்ட நிகழ்ச்சியை பற்றி ஒரு பத்திரிகை செய்தி நாளைக்கு கொடுக்க போறோம். இந்த மாதிரி நாஞ்சில் நாடனுக்கு பாராட்டு விழா நடந்தது, இன்னும் நேரம் பேசுறாங்க. அதோட சேர்ந்து கடைசியில் ஒரு வரி, இந்த கூட்டத்தில் விநாயகனுடைய விடுதலைக்கான கோரிக்கையும் வைக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை நல்கிய இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும், இந்த வேண்டுகோளை முழு மனதோடு ஆதரித்த உங்களுக்கும்